வணக்கம். எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாங்கள் புது வருஷ பிறப்புக்கு வீட்டில் கட்லட் செய்திருந்த நாங்கள் அதைத்தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்லட் செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க அவிய விட்டுக்கொள்கிறோம். உருளைக்கிழங்கு அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ அதை எடுத்து நாங்கள் தோலை உரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல கட்லட் செய்கிறதுக்கு நாங்கள் மீன் எடுத்துருக்கிறோம். அதில் இருக்கிற அந்த மீனில் இருக்கிற தோல் முள் எல்லாம் அகற்றி மீனை சின்ன சின்ன உருத்தி வச்சிருக்கிறோம். அதோட அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, ரஸ்கு தூள், சின்ன சின்ன வட்டி இருக்கிற வெங்காயம், முட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. கருவேப்பிலை கட்டாயம் போடணும் இல்லை, நாங்கள் வாசத்துக்காக சேர்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க செய்முறையை பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனினை சேர்த்துக்கொள்கிறோம். அதோட அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அதோட தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆகலும் இறுக்கி பிசைஞ்சு அதை களியாக்கிடக்கூடாது. இடைக்கிட இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இடைக்கிட தட்டுப்படுற மாதிரி ஒன்றும் பாதையுமா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கொண்ட இந்த கட்லட் கலவையை உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்கிறோம். இப்போ கட்லட் எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நாங்கள் அதை துவைக்கிறதுக்கு முட்டை ஒன்று எடுத்து நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இந்த கட்லட்டை முட்டைக்கு துவைச்செடுத்து ரஸ்கு தூளில் பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லா பக்கமும் படுற மாதிரி வடிவாக உருட்டி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இந்த ரஸ்கு தூளில் உருட்டிட்டு திருப்பியும் ஒருக்கா முட்டையில் போட்டுட்டு திருப்பியும் ஒருக்கா ரஸ்கு தூளில் பிரட்டுறோம். என்னென்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் அந்த மேல் இது தடிப்பமாக வரும், வெடிக்காது, உடையாது, எண்ணெய்க்கு போடையக உடையாமல் வரும்ன்றதுக்காக நாங்கள் 2 தரம் செய்கிறோம். இப்போ எல்லா கட்லட்டையும் ரஸ்கு தூளில் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கட்லெட் நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுது. இதை நாங்கள் இப்போ இறக்கி கொண்டோம்னு சொன்னால் இலங்கையின் சுவையான மீன் டின் கட்லெட் தயார். இலங்கையில் எல்லா பகுதி மக்களுமே இந்த கட்லெட் செய்து சாப்பிடுவினோம். அதுலேயும் குறிப்பாக இந்த பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளில் கட்டாயம் இந்த கட்லெட் செய்து சாப்பிடுவினோம். அது மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் சாதாரணமாக பின்னேற கைக்கு பிளேன் டீயோட அல்லது டீயோட சேர்த்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது செய்து சாப்பிட நல்லா இருக்கும். சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவினோம். புது வருட பிறப்பண்டு பின்னேரம் நாங்கள் பிளேண்டியோட இந்த கட்லெட் செய்து சாப்பிட்ருந்தாங்க. நீங்களும் இதே போல் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.